அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பாருங்கள், இது வந்து செடியை வர இது வந்து பாருங்கள், பட்டை வர செடியிலே வந்து பட்டை வர இன்னொரு அவரை இருக்குது. அது சிறுசாக இருக்கும், ஆனால் வந்து அவ்வளோவா காய் வந்து காய்க்கும், ஆனால் வந்து சேராது காய். ஆனால் இது ஒரு 10 காய் இருந்ததுனாக்கா நமக்கு ஒரு பொரியலுக்கு போதும். இந்த அவரை தான் நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, இருந்தால் இதை பறிச்சுக்கலாம். இங்கே இருக்குது, நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது. இப்போது இந்த செடியில் வந்து ஒரு 2 4 5 பை புதுசாக வச்சுருக்குது. இது வந்து பழசு, இது 2 பழசு, இதுவும் பழசு. இப்போ இங்கே வந்து இங்கே 3 காய் பெருசாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து இந்த பூவாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது. இது பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதாங்க எல்லாமே பிஞ்சு தான் இருக்குது. இங்கே இருக்கு, இங்கே இருக்குது. இந்த ஏற்கனவே வந்து நான் அறுவடை வந்து இது 2வது, ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன். இது 2வது புதுசாக வச்ச செடியில். இந்த தக்காளி வந்து நான் இப்போ தக்காளி வந்து வச்சுக்கிறது எல்லாமே நான் விதை போட்டு வைக்கல. இந்த பூச்சி செடி வந்து பூச்சி அடிச்சிருக்கும்போது எல்லாமே பூச்சி இருந்தது. அதை வந்து எடுத்து நான் பைக்குள்ளே போட்டிருந்தேன். அதில் முளைச்சது தான் நான் வந்து எல்லா பக்கமும் வச்சுக்கிறேன். பாருங்கள், இது தனியாக இருக்கிறதுனால, கூட்டமாக இல்லாமல் தனியாக ஒத்த செடியாக இருக்கிறதுனால 4 காய் காய்ச்சிருக்கு. 4மே எல்லாம் பெருசாகவே இருக்குது. இங்கே இந்த பக்கமாக இந்த பாருங்க, இந்த பையை காட்டு. இது வந்து அரிசி பையை நான் இதில் வந்து போட்டு விட்டேன். 1 முளைச்சிருந்தது. அதில் தான் வந்து ஒரு 4-5 காய் நல்லா பெருசாக சூப்பராக காய்ச்சிருந்துச்சு. இது வந்து கீழேருந்து இந்த பக்கம் போய் இங்கே ஒன்று விட்டுருக்கு. அதாங்க, இங்கே ஒன்று விட்டுருக்குது, அந்த லாஸ்ட்டில் ஒன்று விட்டுருக்குது. ஆனால் காய் ரொம்ப நீளமாக சூப்பராக காய்க்கிது இந்த காய். இது வந்து மூக்குத்தி அவரை ஏற்கனவே வச்சதுங்க, இங்கே வந்து வச்சது இங்கே இருக்குது. இது விதைக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு இது அப்படியே இந்த செடியை வந்து எடுக்காமல் இப்படியே விட்டுருக்குறேன். இதில் வந்து நேற்று ஒரு 4 விதை எடுத்துருக்கேன். இதாங்க இதெல்லாம் இருக்குது. இதை வந்து விதைக்கி விட்டுருவோம். இது பாருங்கள், இப்போ வச்சது இந்த பையில் வந்து பாருங்கள் 3 இது வச்சுருக்கிறேன். இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. பாருங்க, சூப்பராக அப்படியே நிறையா பிஞ்சு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 இது வச்சா போதும். இப்போ வந்து இது வந்து செரி டொமேட்டோ அன்றைக்கி நம்ம அறுவடை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து உழிஞ்சிட்ருக்கு. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்குது. பாருங்கள், குட்டி இங்கே ஒன்று இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கை எட்ட மாட்டேங்குது. அங்கே ஒன்று இருக்குது. ரொம்ப அப்படியே இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இவ்வளோ தான் வரும் போல் இருக்குது இந்த செடி. இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். தொட்டோன்னே விழுது. இது வந்து செரி டொமேட்டோ. அதில் பாருங்கள், இது வந்து மஞ்சள் கலரு. நான் மஞ்சள் கலர் ஆசையாக வந்து விதை வந்து இத்தினூடு உங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதில் நான் பாய் விட்டதெல்லாம் வந்து நல்லாவே வந்தது. ஆனால் எல்லாமே போச்சு. இது ஒன்று மட்டும் பாவன இடத்துல இருந்தது. அதனால் நான் சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக ஆனால் குட்டி குட்டியாக இருக்குது. பாருங்க, இது வந்து மஞ்சள். இது பாருங்கள், இங்கே வரையும் வந்தாங்க கட்டு. பாருங்க, இங்கே வரையுமே நமக்கு வந்து பிஞ்சு விட்டுருக்குது. பாருங்கள், எல்லா பக்கம் பிஞ்சு விட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பழத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இப்படி தொட்டோடனே வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க. இது மஞ்சள், இது வந்து சிகப்பு. இப்போ உங்களுக்கு வந்து இது மஞ்சள் பிடிச்சிருக்கா சிவப்பு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எனக்கு வந்து மஞ்சள் வந்து சூப்பராக இருக்குது. இந்த தக்காளியில் வந்து உங்களுக்கு எது வந்து மஞ்சள் பிடிச்சிருக்கா சிவப்பு பிடிச்சிருக்கானே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது மஞ்சள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். நம்ம அறுவடைக்கு போகலாம் வாங்க. இந்த பாருங்கள்,
இது வந்து கொடியவரை. உண்மையிலே அந்த அவரையை வந்து நான் காய்க்க மாட்டேங்குது அப்படின்னு இது மேலே நான் கோவமாக இருந்தேன். செடியே பிடுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. சரி வெயில் ஓவராக போடுது, நிழலுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அதை விட்டுருந்தேன். ஆனால் இப்போ நம்ம வந்து நினச்சதை விட நமக்கு சூப்பராக காய்ச்சிட்ருக்குது பாருங்கள். பாருங்க, இந்த தண்ணி கேனில் தான் நான் வச்சுக்கிறேன். இந்த தண்டை பாருங்கள், இந்த பாரு தண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இவ்வளோ பெருசாகி காய்க்காமல் இருந்தா யாருக்கும் ஒருமா வராதா நீங்களே சொல்லுங்கள். பாருங்க இப்போ சூப்பராக காய்க்குது. கோவப்பட்டதுனால காய்க்குதுன்னு மாதிரி தெரியல, சூப்பராக காய்ச்சிட்ருக்கு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பூவோடு வந்துட்டு இருந்துச்சு. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு. இப்போ அன்னைக்கு நம்ம வந்து பறித்தோம், இன்றைக்கி இவ்வளோ வந்துருக்குது. இந்த அவரைக்காயோட இந்த அவரைக்காயும் சேர்த்து ஒரு பொரியலுக்கு வந்துடும். பாருங்கள், இது ஒரு பொரியலுக்கு தரலாமல் போதும். இது வந்து தூதுவளை. இது ரசம் வச்சு சாப்பிட்லாம். இது வரைக்கும் நான் ரசம் தான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து இப்போ விதைக்கி நம்ம இது பழுத்துருச்சு. நம்ம இது வந்து விதைக்கி வந்து எடுத்து, ஐயோ கீழே விழுந்துருச்சு. இது பார்த்து நம்ம எடுக்கணும், இல்லை அப்படின்னாக்கா அப்படியே முள் குத்திரும், கையெல்லாம் அப்படியே கிழிச்சு விட்ரும். ஏமா இந்த பழத்தை வந்து நம்ம எடுத்துடணும். தனியாக எடுத்துட்டு மறுபடியும் காய வைக்கணும். இப்படியே வச்சா நமக்கு விதை வந்து கெட்டு போயிடும். அதனால் இதுலேருந்து நம்ம எடுத்துடணும் விதையை. இதை பாருங்கள், அங்கெல்லாம் வந்து தூதுவளை காய் இருக்குது. நம்ம இதை அதே மாதிரி இது பழுத்துருச்சுன்னா நம்ம இதையும் எடுத்து நம்ம விதைக்காக சேகரித்து வச்சுக்கலாம். இங்கேயும் விதை இருக்குது. இது வந்து புடலங்காய் வந்து இதை நம்ம வந்து எடுத்துடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். மறுபடியும் மழை பெஞ்சு அங்கங்கே வந்து நமக்கு விதை காய் வந்துட்டு இருக்குது. நிறையா காய் வருது, ஆனால் எல்லாமே வெம்பி கீழே விழுந்துருது. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் பெருசாக வருதாங்க. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பழுத்துருச்சு. இது வந்து பாருங்கள் பழுத்து இது வந்து தளைஞ்சிட்டு வருது. அதனால் சரி எது வரைக்கும் தான் காய்க்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன். நம்ம இப்போது இருக்கிற காயை வந்து நம்ம பறிச்சுக்கலாம். இங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. இந்த பாரு, இது வந்து செடி எல்லாமே சுருண்டு இருக்குது. ஆனாலும் சூப்பராக காய்ச்சிருக்குது. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரே இடத்துல நல்லா காய்ச்சிருக்கு. செடி சரியில்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அதுவும் நமக்கு காய் கொடுக்குது. இங்கே இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. அதுக்கு வேறு இல்லையா? அங்கே இந்த பாருங்க, இந்த இதுவும் நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த பச்சை மிளகா நம்ம வச்சதுலேருந்து சூப்பராக நமக்கு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா செடியை எந்த செடியுமே வந்து நம்ம நல்லா வந்து பார்த்துக்கிட்டோம் பராமரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே காய்க்கும். நம்ம வச்சிட்டோம் காய்க்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு அது என்ன பிரச்சனை, அது ஏன் காய்க்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். அப்போ தான் செடி வந்து நம்ம காய்ச்சிட்ருக்கோம். பாருங்க, மாடி தோட்டம் போட்டதுலேருந்து நாங்கள் வந்து காய் வந்து கடையில் வாங்குறதில்ல. இப்போ நாங்கள் வந்து கீரையிலேருந்து மிளகாயிலேருந்து எதுவுமே நாங்கள் வந்து கடையில் இப்போ வாங்குறதில்ல. பாருங்க, அதனால் வந்து செடியை வந்து வச்ச உடனே நம்ம பார்த்து எந்த எதுவும் பராமரிப்பு இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த செடி வந்து காய்க்காது, அப்படியே போயிடும். அதனால் வந்து நம்ம செடியை வந்து எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காய் கொடுக்கும். பாருங்க, நான் வந்து காலையில் வராட்டி சாயந்தரம் வந்துடுவேன். எப்பாச்சும் ஒரு தடவை, ஒன்று காலையில் நான் சாயந்தரம் வந்து செடியை வந்து பார்த்துருவேன். செடி வந்து பார்த்தா உங்களுக்கு செடியை பார்த்தா ஒரு மாதிரி பழுத்து போய் செடியே இதெல்லாம் பழுத்துருச்சு.
ஆனால் செடியை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன இந்த செடி இப்படி இருக்குது, இது காய்க்குமா அப்படின்ட்டு. அதை பாருங்கள், காய்ச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப டேமஸ் ஆயிடுச்சு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. காய்க்கட்டும், வரைக்கட்டும், காய்க்கட்டும். இந்த பனி அடிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மிளகா செடியெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு சுருட்டையாக வரும். ஏன்னா அந்த பனி வந்து இருக்கிறதுனால. பனி இல்லாத டைம் பார்த்திங்கன்னா செடி சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளைப்பூச்சி மட்டும் அந்த மிளகா செடிக்கு வந்து அடிக்கடி வரும். அதை வந்து நான் கவனிச்சுக்கிறேன்னா, மற்றபடி அந்த செடிக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. எறும்பு முக்கியமாக வந்து எறும்பு வந்து ஏறாமல் பார்த்துக்கிறேன்னா. இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 8 செடி வச்சுருந்தேன். நான் வீடியோ வந்து காலிஃப்ளவர் அறுவடை பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் வந்து ஒட்டுக்க வந்து எல்லாமே வரமாட்டேங்குது. எல்லாமே ரெண்டு அப்படி தான் வருது. இந்த தடவை வந்து 1 மட்டும்தான் வந்திருக்கு. 2 தடவை நான் அறுவடை பண்ணிட்டேன். இந்த தடவை வந்து 1 தான் நான் அறுவடை பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது இப்போ தான் வந்துட்டுருக்குது. இது வந்து இப்போ தான் லைட்டாக வந்துட்டுருக்குது. இதுவும் வந்து இன்னும் வரல. பாருங்க, இன்னும் லைட்டாக வந்துட்டுருக்குது. இதுவும் இப்போ தான் லைட்டாக அப்படியே வந்துட்டுருக்கு. இதுவும் லைட்டாக வந்துட்டுருக்கு. இது வந்து இதை இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 20 நாள் ஆகும் இதை பண்ணும்போது. இந்த அறுவடை பண்ணும்போது ஒன்று வீடியோ போடுறேன். இப்போது நான் வாங்க இதை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். கும்பலா இருக்குது அப்படின்னா இந்த செடியை வந்து வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருந்தேன். மூடாக்கு மாதிரி இந்த கிளிப்பு குத்து வச்சுருந்தேன். அதில் மாதிரி இதுக்கு முன்னாடி நான் 2 அறுவடை உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இல்லை. ஆனால் இது வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இன்றைக்கி இந்த அறுவடை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த அறுவடை இது வரும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ இப்போ வந்து இங்கே பாருங்க. இப்போது இந்த காலிஃப்ளவரை வந்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த இலையெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இந்த தண்டுலேருந்து நமக்கு வந்து காலிஃப்ளவர் தளைஞ்சு வரும். பாருங்க, இங்கேருந்து நமக்கு தளைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், விட்டு பார்க்கலாம் வருதான்ட்டு. நம்ம அறுவடை எடுத்தாச்சு. இப்போ பட்டை வரை வந்து செடியை வர பட்டை வரை வந்து எடுத்துக்கிறோம். கொடியை வரை வந்து சிவப்பு வரை எடுத்துக்கிறோம். காலிஃப்ளவர் வந்து 1 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். அப்புறம் செரிப்பழம் வந்து சிவப்பு மஞ்சள் 2 எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து தூதுவளை பழம் வந்து ஒரு 4 எடுத்துக்கிறோம். செடி அவரோடைய விதை வந்து நம்ம ஒன்று இருந்தது, நம்ம அதை எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ எடுத்து வச்சா தான் நம்ம அடுத்த தடவை நம்ம வந்து விதை போடும்போது நமக்கு விதை கிடைக்கும். அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.